ஒரு மாசத்துக்கு ஒரு 1,50,000 ரூபாய் லாபம். அதுவும் உங்க பெட்ரூம் சைஸ் இடத்துல கொளுத்துற வெயில்ல கஷ்டப்படாம எந்த டிராக்டரும் ஓட்டாம சம்பாதிக்க முடியும்னு சொன்னா எப்படி இருக்கும்? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா இது நிஜம். ஆமா, இன்னைக்கு நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிற இந்த நோட்ஸ படிக்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா விவசாயம்னாலே பெரிய நிலம் வேணும், பருவமழை சரியா பெய்யணும், கடைசியில கடன் தான் மிஞ்சும் அப்படிங்கிற ஒரு பொதுவான பிம்பம் நம்ம ஊர்ல இருக்கு இல்லையா? கண்டிப்பா அந்த ஒரு பயம் எல்லார் மனசுலயும் இருக்கு. ஆனா நீங்க ஷேர் பண்ணியிருக்கிற இந்த ஸ்மார்ட் ஃபார்மிங் ரீசர்ச் அந்த பிம்பத்தை மொத்தமா உடைக்குது. வெறும் 1/2 ஏக்கர் அப்படி இல்லைன்னா உங்க வீட்டின் மொட்டை மாடியை பயன்படுத்தியே ஒரு ஐடி கம்பெனி சம்பளத்தை விவசாயத்துல எடுக்க முடியும்னு இந்த சோர்ஸ் மெட்டீரியல் சொல்லுது. இத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் இது. முதல்ல வெட்ட வெளியில பண்ற விவசாயத்தை விட இப்படி இடத்த சுருக்கி கட்டுப்பாடான சூழல்ல பண்ற விவசாயம் எப்படி இவ்ளோ லாபத்தை கொடுக்குது? இந்த இடத்துல நாம விவசாயத்தை ஒரு அறிவியல் ரீதியான பிசினஸா பார்க்க பழகணும். இப்ப திறந்த வெளியில விவசாயம் செய்யும்போது பாத்தீங்கன்னா நம்ம கையில எந்த கண்ட்ரோலும் கிடையாது. ரைட். இயற்கையை நம்பிதான் ஆகணும். அதேதான். திடீர்னு மழை பெய்யும், எதிர்பாராத நேரத்துல பூச்சிகள் தாக்கும், சில சமயம் நிலத்தடி நீர் வத்தி போகும். இதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் மொத்த மகசூலும் காலி. ஆனா நீங்க அனுப்பின இந்த கண்ட்ரோல்டு ஃபார்மிங் முறையில நாம இயற்கையை நம்பி பகடை உருட்டுறது கிடையாது. அப்போ நம்ம கண்ட்ரோல்ல எல்லாமே வந்துருது. எக்ஸாக்ட்லி. செடிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் துல்லியமா நாமளே கொடுக்குறோம். இடத்தோட அளவு இங்க முக்கியமே இல்ல. ஒரு சின்ன இடத்தை எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற மேஜிக். அந்த எஃபிஷியன்சி பத்தி நீங்க அனுப்புன நோட்ஸ்ல ஒரு சூப்பரான கான்செப்ட் இருக்கு. அதாவது வெர்டிக்கல் ஃபார்மிங், செங்குத்து விவசாயம். இத படிக்கும்போது எனக்கு அப்படியே ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஓ, ரியல் எஸ்டேட்டா? எப்படி சொல்றீங்க? இப்ப நகரங்கள்ல மக்கள் தொகை அதிகமாகும்போது எல்லாரும் தனித்தனி வீடு கட்ட நிலம் பத்தல இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணோம், அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி மேல மேல போக ஆரம்பிச்சோம். ஆமா, ஃபிளாட்ஸ் கல்ச்சர். அதே லாஜிக் அப்படியே விவசாயத்துக்கு அப்ளை பண்றது தான் இந்த வெர்டிக்கல் ஃபார்மிங். கிடைமட்டமா இடம் இல்லாத போது செங்குத்தா விவசாயத்தை வளர்ப்பது உண்மையிலே ஒரு செம ஐடியா. சூப்பரான ஒப்பீடு. அந்த ரியல் எஸ்டேட் லாஜிக் தான் இங்கேயும் வேலை செய்யுது. உங்கள்கிட்ட ஒரு 1000 சதுரடி மொட்டை மாடி இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க தரையில மட்டும் செடிகளை வச்சா அந்த 1000 சதுரடி மட்டும்தான் உங்களுக்கான உற்பத்தி தளம். ஆமா. ஆனா பிவிசி பைப்கள் அல்லது இரும்பு ரேக்குகளை பயன்படுத்தி ஒரு 3 அடுக்குகளா செடிகளை வைக்கும்போது உங்களுக்கான உற்பத்தி தளம் அப்படியே 3000 சதுரடியா மாறுது. இடத்தோட அளவை நீங்க பல மடங்கு பெருக்கிட்டீங்க. ஆனா இதுல ஒரு பிராக்டிக்கல் சிக்கல் இருக்குல்ல. இப்போ 3 அடுக்கா ரேக் போட்டா அதுல போய் நாம மாமரம் தென்னை மரம் எல்லாம் வளர்க்க முடியாதே. கண்டிப்பா முடியாது. அதனாலதான் பயிர் தேர்வு ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த நோட்ஸ்ல பசலைக்கீரை, கொத்தமல்லி, புதினா, லெட்டூஸ் மாதிரியான குறிப்பிட்ட பயிர்களை மட்டும் லிஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியா கவனிச்சிருக்கீங்க. வெர்டிக்கல் ஃபார்மிங்க்கு வேர் அமைப்பு ரொம்ப முக்கியம். ஆழமான வேர்கள் கொண்ட தாவரங்களை நாம சின்ன தொட்டிகளிலோ அல்லது பைப்களிலோ வளர்க்க முடியாது. ஓகே, வேருக்கு இடம் பத்தாது. ரைட். நாம இப்ப பேசின கீரை வகைகள் எல்லாமே மேலோட்டமான வேர்களை கொண்டவை. அதோட இதுல நாம செடியோட இலைகளை மட்டும்தான் அறுவடை செய்யறோம். காய்கறிகளையோ பழங்களையோ கிடையாது. இலைகள்னா சீக்கிரம் வளர்ந்துடுமே. அதேதான். இலைகள் ரொம்ப வேகமா வளரும். அதனால குறுகிய காலத்துல அடுத்தடுத்த மகசூல் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு தொடர்ச்சியான வருமானத்தை கொடுக்கும். ஓகே, அந்த மகசூல் பத்தி பேசும்போதுதான் ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் நம்பவே கஷ்டமான ஒரு தகவல் இந்த நோட்ஸ்ல இருக்கு. எது? அந்த மைக்ரோ கிரீன்ஸ் பத்தியா? ஆமா, அதாவது ஃபாஸ்டஸ்ட் மணின்னு இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு செடியை நட்டு வெறும் 7 முதல் 10 நாட்கள்ல அறுவடை செஞ்சு லாபம் பார்க்க முடியும்னு போட்டிருக்கு. அதுதான் இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. நான் ஆன்லைன்ல ஒரு ஷூ ஆர்டர் பண்ணினா அது என் வீட்டுக்கு டெலிவரி ஆகுறதுக்கே சில சமயம் 10 நாளுக்கு மேல ஆகுது. ஒரு உயிருள்ள செடி எப்படி வெறும் 7 நாள்ல வளரும்? இது எப்படி சாத்தியம்? இது சாத்தியம்னு புரியணும்னா நாம கொஞ்சம் பயாலஜிக்குள்ள போகணும். மைக்ரோ கிரீன்ஸ்னா வேற ஒன்னும் இல்ல. எந்த ஒரு செடியோட ஆரம்ப கட்டமும் மைக்ரோ கிரீன்ஸ் தான். முளைக்கட்டி வர அந்த ஸ்டேஜ் சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. உதாரணத்துக்கு முள்ளங்கி, கடுகு, கோதுமை விதைகளை எடுத்துக்கலாம். ஒரு விதைக்குள்ள அந்த செடி முளைச்சு முதல் 2 இலைகள் வர்றதுக்கு தேவையான முழு ஆற்றலும் ஊட்டச்சத்தும் முன்கூட்டியே சேமிக்கப்பட்டிருக்கும். இத எண்டோஸ்பெர்ம்னு சொல்லுவோம். ஓ, அப்ப அந்த விதைக்குள்ளேயே ஒரு பேட்டரி மாதிரி எனர்ஜி இருக்குன்னு சொல்றீங்களா? கரெக்ட். ஒரு பேட்டரி மாதிரி தான். அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கிற முதல் 10 நாட்களுக்கு அது மண்ணிலிருந்து எந்த சக்தியும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. தண்ணி பட்ட உடனே அந்த பேட்டரி ஆன் ஆயிடும்.
வாவ்! தண்ணி பட்டதுமே அது தானா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிடும். ஆமா, தனக்குள்ள இருக்கிற எனர்ஜியை வச்சுக்கிட்டு ஸ்பீடா முளைச்சு வெளியே வந்துரும். அந்த முதல் 2 இலைகள் வந்த உடனே நாம அதை அறுவடை செஞ்சிடுறோம். செடி தன்னோட வேற ஆழமா விட்டு சத்துக்களை தேடி ஒளிச்சேர்க்கை செஞ்சு வளர ஆரம்பிக்கிற அந்த பெரிய ப்ராசஸ்க்குள்ள நம்ம போறதே இல்ல. அதனால தான் இது இவ்ளோ வேகமா நடக்குது. இப்போ லாஜிக் இடிக்குது. அந்த பேட்டரி காலியாகிறதுக்கு முன்னாடியே நாம அதை கட் பண்ணிடுறோம். அதேதான். அதனால தான் இந்த மைக்ரோ கிரீன்ஸ்ல சாதாரண காய்கறிகளை விட 40 மடங்கு அதிக ஊட்டச்சத்து இருக்குன்னு சொல்றாங்க. இத சூப்பர் ஃபுட்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதோட பிசினஸ் மாடலை பார்த்தா அதை விட சூப்பரா இருக்கு. நோட்ஸ்ல என்ன போட்டிருக்குன்னா வெறும் 10,000 முதல் 50,000 ரூபாய் முதலீட்டுல இத ஆரம்பிக்கலாமா? ரொம்ப சின்ன முதலீடு தான். ஆமா, ஒரு சின்ன பாக்ஸ் மைக்ரோ கிரீன்ஸ 20ல இருந்து 50 ரூபாய்க்கு விக்கலாம். தினமும் ஒரு 200 பாக்ஸ் வித்தா கூட ஒரு நாளைக்கு 6,000 ரூபாய். மாசத்துக்கு கணக்கு போட்டா கிட்டத்தட்ட 1,80,000 ரூபாய். ஒரு சின்ன ரூம்குள்ள இது நடக்குதுன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. இந்த பிசினஸ்ல இருக்கிற மிகப்பெரிய பலமே அதோட பணச்சுழற்சி, அதாவது கேஷ் ஃப்ளோ தான். எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் முதலீடு செஞ்சுட்டு வருமானத்துக்காக மாசக்கணக்கா காத்திருக்கிறது தான் பெரிய ரிஸ்க் இல்லையா? கண்டிப்பா. விவசாயத்துல வழக்கமா 3 மாசம் 6 மாசம்னு காத்திருக்கணும். ஆனா இங்க உங்க முதலீடு வெறும் 7வது நாள்ல பணமா மாறி உங்க கைக்கு வந்துடுது. ஒருவேளை நீங்க வளர்த்த விதையில ஏதோ தப்பு நடந்து ஒரு பேட்ச் வீணாகி போனா கூட அடுத்த 7வது நாள் நீங்க திருத்திக்கிட்டு லாபம் பார்க்க முடியும். ஓ, தப்பு நடந்தா கூட பெரிய நஷ்டம் கிடையாது, உடனே சரி பண்ணிடலாம். கரெக்ட். ஒரு சிறு தொழிலுக்கு இந்த மாதிரி ஸ்பீடான கேஷ் ஃப்ளோ கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மாடல். அந்த ஸ்பீடு தான் இதுல கேம் சேஞ்சர். சரி, இந்த மைக்ரோ கிரீன்ஸ் மூலமா வேகமா பணத்தை சுழல விட்டு லாபம் பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எல்லாரும் கீரையை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ முடியாதே. ஆமா, காய்கறிகளும் வேணும். அதுதான் தக்காளி, குடமிளகாய் மாதிரியான முக்கியமான காய்கறிகளை வருஷம் முழுக்க எந்த சீசனா இருந்தாலும் வளர்க்கணும்னா என்ன பண்றது? அதுக்கு தான் இந்த நோட்ஸ்ல பாலி ஹவுஸ் மற்றும் ஹைட்ரோபோனிக்ஸ் முறைகளை பத்தி ரொம்ப டீப்பா சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பகுதி அது. பாலி ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டென்ட் மாதிரி போட்டு உள்ளே டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றதுன்னு ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் மண்ணே இல்லாம தண்ணியிலே விவசாயம் பண்றதுங்கிறது எனக்கு புரியல. நான் என் வீட்ல இருக்கிற செடிக்கு கொஞ்சம் அதிகமா தண்ணி ஊத்துனாலே அது அழுகி போயிடுது. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். இவங்க எப்படி செடியை முழுசா தண்ணியிலே வளர்க்கறாங்க? பாக்குறதுக்கு ஏதோ சயின்ஸ் லேப் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்கு. முதல்ல பாலி ஹவுஸ் பத்தி ஒரு சின்ன விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு டென்ட் கிடையாது. அது ஒரு மைக்ரோ கிளைமேட். வெளியில புயலே அடிச்சாலும் உள்ளே செடிக்கு தேவையான துல்லியமான ஈரப்பதமும் வெப்பநிலையும் மெயின்டைன் ஆகும். ஆமா, 1000 சதுர அடியில கூட 2லேருந்து 3 டன் குடமிளகாய் எடுக்க முடியுது. மாசம் 80,000லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் இதுல லாபம் பார்க்க முடியும். ஓகே, அந்த மைக்ரோ கிளைமேட் கான்செப்ட் புரியுது. ஆனா அந்த மண் இல்லாத விவசாயம், ஹைட்ரோபானிக்ஸ்ல செடிகள் ஏன் அழுகி போக மாட்டேங்குதுன்னு நீங்க கேட்டீங்க இல்லையா? ஒரு செடிக்கு அதிக தண்ணி ஊத்தும் போது அது ஏன் அழுகுதுன்னா மண்ணுல இருக்கிற காத்து இடைவெளிகளை அந்த தண்ணி அடைச்சிடுது. ஆமா, மண்ணு ஃபுல்லா தண்ணி நின்னுடும். அதனால வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்காம மூச்சு திணறி தான் செடி சாகிறது. தண்ணியால கிடையாது, ஆக்சிஜன் இல்லாததால. ஓஹோ, தண்ணி பிரச்சனை இல்ல, காத்து தான் பிரச்சனையா? கரெக்ட். ஹைட்ரோபானிக்ஸ் முறையில அந்த தண்ணி ஒரே இடத்துல தேங்கி இருக்காது. மோட்டார் மூலமா தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதோட அந்த தண்ணியில ஆக்சிஜன் அதிகமா இருக்க மாதிரி பாத்துப்பாங்க. அப்போ செடிக்கு எந்த மூச்சு திணறலும் இருக்காது. சரி, ஆனா மண்ணுல இருந்து கிடைக்க வேண்டிய சத்துக்கள்? அதான் இதெல்லாம் ஹைலைட். இது ஒரு ஐவி ட்ரிப், அதாவது குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்க. உடம்பு சரியில்லாத ஒருத்தருக்கு ஏன் ட்ரிப் சேர்த்துறோம்? அவரால சாப்பிட முடியாத எனர்ஜி இருக்காது. ஆமா, அவர் உணவை சாப்பிட்டு உடம்பு அதை செரிமானம் செஞ்சு சத்தா மாத்துறதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஆனா ட்ரிப்ஸ் மூலமா ரத்தத்துல நேரடியா சத்த கலக்கும்போது உடம்புக்கு வேலை மிச்சம், சத்தும் சீக்கிரம் உடம்புல ஏறும் இல்லையா? ஓ, அப்படியே நேரடியா ரத்தத்துல கலக்குற மாதிரி. அதே கான்செப்ட் தான். மண்ல இருக்கும்போது செடி தன்னோட வேற ரொம்ப தூரம் விரிச்சு நைட்ரஜன் எங்க இருக்கு, பாஸ்பரஸ் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும். இதுக்கே அதோட எனர்ஜில 30லிருந்து 40% செலவாங்கிடும். அப்போ ஹைட்ரோபோனிக்ஸ்ல நாமளே எல்லா சத்துக்களையும் தண்ணில கலந்து நேரடியா வேருக்கே கொடுத்துறதால அந்த எனர்ஜி மிச்சமாகுதா? எக்ஸாக்ட்லி. வேருக்கு தேவையான உணவு அப்படியே ரெடிமேடா கிடைச்சிடுறதால செடி தன்னோட மொத்த எனர்ஜியும் மேல இருக்கிற இலைகள், காய்கள், பழங்களை வளர்க்கறதுல மட்டும்தான் போடும். வாவ்,
சத்துக்களை தேடுற வேலை செடிக்கு கிடையாது. அதனால தான் மண்ணுல வளர்றதை விட ஹைட்ரோபோனிக்ஸ்ல செடிகள் பல மடங்கு வேகமாவும் பெருசாவும் வளருது. இந்த செட்டப் போடுறதுக்கு ஆரம்பத்துல 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் செலவானாலும் லெட்டூஸ், கேல் மாதிரியான விலை உயர்ந்த பயிர்களை வளர்க்கும்போது மாசம் 70,000 முதல் 2 லட்சம் வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணினா போதும், அப்புறம் நல்ல லாபம்தான். ஆமா, அது மட்டும் இல்லாம தண்ணியும் இதுல ரீசர்க்குலேட் ஆகுறதால சாதாரண விவசாயத்தை விட 90% குறைவான தண்ணி தான் இதுக்கு தேவைப்படும். கேட்கறதுக்கே ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கு. செடிக்கு தேவையான சத்த ஒரு ஐவி ட்ரிப் மாதிரி கொடுக்கறது செம்ம லாஜிக். சரி, இப்போ நாம நிறைய காய்கறிகளை ரொம்ப ஸ்பீடாவே உற்பத்தி பண்ணிட்டோம்னு வச்சுப்போம். இந்த நோட்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய வார்னிங் சைன் என்னன்னா, மார்க்கெட்ல விற்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஏன் அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்? நான் ஒரு 100 கிலோ தக்காளி வளர்த்துருக்கேன்னா அது அப்படியே மொத்தமா லோக்கல் மார்க்கெட்ல கொண்டு போய் கொட்டிட்டு காசை வாங்கிட்டு வர்றது தானே ரொம்ப ஈஸியான வேலை. ஈஸியான வேலை தான், ஆனா லாபகரமான வேலை கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நாம இவ்ளோ நேரம் பேசின தொழில்நுட்பம், முதலீடு எல்லாம் எப்போ வீணாகும் தெரியுமா? அந்த பொருளை நாம ஒரு இடைத்தரகர்கிட்ட, அதாவது மிடில் மேன் கிட்ட கொடுக்கும்போது. நீங்க மார்க்கெட்ல கொண்டு போய் கொடுத்தா விலையை நீங்க நிர்ணயம் செய்ய முடியாது. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் வேலை. அது மட்டும் இல்லாம நீங்க ஐவி ட்ரிப் மாதிரி சிஸ்டம் வச்சு எந்த கெமிக்கலும் இல்லாம வளர்த்த ஒரு பிரீமியம் லெட்டூஸை சாதாரணமா கெமிக்கல் அடிச்சு வளர்த்த கீரையோட ஒன்னா சேர்த்து எடை போட்டுடுவாங்க. உங்களுக்கான அந்த பிரீமியம் வேல்யூ அங்க கிடைக்கவே கிடைக்காது. ஆக மார்க்கெட்ல கொடுத்தா நம்ம பொருள் மேல நமக்கே கண்ட்ரோல் இல்லாம போயிடும். அதனால தான் டைரக்ட் செல்லிங், அதாவது நேரடி விற்பனை மூலமா நாமளே கஸ்டமர் கிட்ட போகணும்னு சொல்றாங்க. ஆமா, அதுதான் ஒரே வழி. ஆனா இங்க எனக்கு பிராக்டிக்கலா ஒரு சந்தேகம் வருது. விவசாயம் பண்ற ஒருத்தருக்கு வியாபார தந்திரங்கள் தெரியணும்னு அவசியம் இல்லையே. மாசம் 100 குடும்பங்களை ரெகுலர் கஸ்டமர்ஸா பிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமான்னு. ஆரம்பத்துல 100 அப்படிங்கிற நம்பர் பெருசா தெரியலாம். ஆனா இதுக்கான சைக்காலஜியை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற காய்கறிகள்ல எவ்ளோ பெஸ்டிசைட்ஸ் இருக்குன்னு மக்கள் ரொம்பவே பயத்துல இருக்காங்க. அது உண்மைதான். ஹெல்த் மேல எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு. அவங்களுக்கு தேவையானது உண்மையான சுத்தமான ஆர்கானிக் உணவு. நீங்க உங்க வீட்ல வச்சிருக்கிற சிஸ்டத்தை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா போடுங்க. உங்க அபார்ட்மெண்ட்ல, உங்க தெருவுல இருக்கிறவங்களுக்கு தடவை சாம்பிள் ஃப்ரீயா கொடுங்க. ஓ, மார்க்கெட்டிங் நாமளே பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க? கண்டிப்பா. இவ்வளவு சுத்தமா நம்ம கண்ணு முன்னாடியே இவங்க காய்கறி வளர்க்குறாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கான சர்டிஃபிகேட். அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆயிடுச்சுன்னா மக்கள் உங்களை தேடி வருவாங்க. இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் பத்தி இந்த நோட்ஸ்ல சொல்லியிருக்கிற ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு குடும்பத்துக்கு மாசம் 1000 ரூபாய்னு ஒரு பேக்கேஜ். சூப்பர் மாடல் அது. வார வாரம் அவங்களுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், கீரைகள், மைக்ரோ கிரீன்ஸை நாமளே டோர் டெலிவரி செஞ்சிடுறது. நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல மாசம் மாசம் பணம் கட்டுற மாதிரி காய்கறிக்கும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன். கரெக்ட், அதுதான் ஃபியூச்சர். வெறும் 100 குடும்பங்களை நீங்க புடிச்சிட்டீங்கன்னா போதும், மாசம் 1 லட்சம் ரூபாய் உறுதியான வருமானம். 1ஆம் தேதி விடிஞ்சா இந்த மாசத்துக்கான வருமானம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். கஸ்டமரை தேடி அலைய வேண்டியதில்ல. எக்ஸாக்ட்லி. சாஃப்ட்வேர் கம்பெனிகள் ஃபாலோ பண்ற அந்த ரெக்கரிங் ரெவென்யூ மாடலை விவசாயத்துக்குள்ள கொண்டு வர்றதுதான் உண்மையான ஸ்மார்ட்னஸ். நீங்க விவசாயி மட்டும் கிடையாது, நீங்க ஒரு பிசினஸ் மேன். ரைட், மைண்ட் செட் மாறணும். குவாலிட்டியான பொருளை கொடுத்து அந்த 100 குடும்பங்களை நீங்க தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பிசினஸ் என்னைக்கும் கீழே போகாது. இவ்ளோ நேரம் நாம பேசினதை கேட்கும்போது எனக்கே உடனே ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆர்வம் வருது. கண்டிப்பா நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் வரும். ஆனா இத கேக்குற ஒருத்தர் நேரா போய் ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு பாலி ஹவுஸோ ஹைட்ரோபானிக் சிஸ்டமோ போட்டா அது மிகப்பெரிய ரிஸ்க்குன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா அனுபவம் இல்லாம அவ்ளோ பணம் போடுறது தப்பு இல்லையா? 100% தப்பு. அப்படி செய்யவே கூடாது. அதனால தான் இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல இதற்கான ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆக்ஷன் பிளான் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஆர்கானிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பகுதி. எந்த பிசினஸா இருந்தாலும் எடுத்த உடனே பெரிய முதலீடு செய்யக்கூடாது. குறிப்பிடல சொல்லியிருக்கிற மாதிரி படி 1, முதல்ல ஒரு 10,000 ரூபாய் முதலீட்டுல மைக்ரோ கிரீன்ஸ்ல ஆரம்பிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா அதுதான் வேகமா வளரும், கேஷ் ஃப்ளோவும் உடனே கிடைக்கும். கரெக்ட். இது உங்களுக்கு என்ன கத்துக் கொடுக்கும்னா, தண்ணியை எப்படி நிர்வாகம் பண்றது, டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு ஒரு பேசிக் நாலேஜை கொடுக்கும். கூடவே முதல் வாரத்திலேயே லாபத்தையும் கையில கொடுக்கும். ஓகே, அந்த லாபத்தை வச்சு அடுத்த கட்டமா படி 2 பசலை, புதினா மாதிரியான இலை காய்கறிகளை வெர்டிகல் ஃபார்மிங் முறையில வளர்க்க ஆரம்பிக்கலாம். ஆமா, அடுத்த ஸ்டெப் அதுதான். இந்த சமயத்துல தான் நாம முன்னாடி பேசின அந்த படி 3 வருது. வாட்ஸ்அப் குரூப், லோக்கல் கஸ்டமர்ஸ் நெட்வொர்க்கை உருவாக்குறது. சரியா சொன்னீங்க.
பெரிய பண்ணைய உருவாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான மார்க்கெட்டை நீங்க உருவாக்கணும். ஒரு 50 குடும்பங்கள் உங்களை நம்பி ரெகுலரா காய்கறி வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க படி 4க்கு போகணும். அதாவது பாலி ஹவுஸ் அல்லது ஹைட்ரோபானிக்ஸ் மாதிரி பெரிய முதலீட்டுக்கு மாறுறது. ரைட், எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு ஏற்கனவே கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால புதுசா வர மகசூலை எப்படி விக்கிறதுங்கிற பயம் உங்களுக்கு இருக்காது. பாரம்பரிய விவசாய முறைய இது அப்படியே தலைகீழா மாத்துது. எப்படி? அங்க பொருளை உற்பத்தி செஞ்சுட்டு கஸ்டமரை தேடுவாங்க. இங்க கஸ்டமரை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் பொருளை அதிகமா உற்பத்தி செய்றோம். வாவ், ரொம்ப தெளிவான ஒரு அப்ரோச். விவசாயம்னாலே கிராமங்கள்ல பல ஏக்கர்ல செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற பிம்பம் இன்னைக்கு மொத்தமா மாறிடுச்சு. உங்க வீட்டின் மொட்டை மாடியில தொழில்நுட்பத்தையும் கொஞ்சம் பிசினஸ் மூளையும் பயன்படுத்தினா இது ஒரு பவர்ஃபுல்லான மினி ஃபேக்டரி. ஆமா, சிட்டிக்குள்ளேயே ஒரு ஃபார்ம். நீங்க அனுப்புன இந்த நோட்ஸ் விவசாயத்தை ஒரு லாபகரமான பிசினஸா மாத்துறதுக்கான சூப்பரான மேப்பை நமக்கு கொடுத்திருக்கு. இத அலசுனது ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கணும். இப்போ நீங்க உங்க வீட்ல இந்த மாதிரி ஒரு மினி ஃபார்மை செட்டப் பண்றீங்கன்னு வச்சுப்போம். இதே மாதிரி உங்க ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு அபார்ட்மெண்ட் கட்டடத்திலையும் மொட்டை மாடியில இந்த செங்குத்து விவசாயத்தையும் மைக்ரோ கிரீன்ஸையும் வளர்க்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? ஒட்டுமொத்த சிஸ்டமும் மாறிடும். ஆமா, பல 100 கிலோமீட்டர் தாண்டி இருந்து காய்கறிகளை லாரில ஏத்திட்டு வர வேண்டிய அவசியமே இருக்காது. சூப்பர் மார்க்கெட், காய்கறி மார்க்கெட் அப்படிங்கிற சங்கிலிய மொத்தமா காணாம போயிடும். நம்ம வீடுகளே நமக்கான உணவளிக்கும் தொழிற்சாலைகளா மாறிட்டா இந்த உலகத்தோட பொருளாதாரம் எப்படி உருமாறும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அற்புதமான நோட்ஸை எங்களுக்கு அனுப்பினதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு ஆழமான அலசல்ல உங்களை சந்திக்கிறோம்.